ஹே கைஸ், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னோட ஃபேவரட் ட்ரெஸ், அதுக்கு ஏற்ற நெயில் பாலிஷ் குட்டீஸும் எனக்கு வேணும்னு சேர்த்தா அவங்களுக்கும் போட்டு ரெடி ஆகி கோயிலுக்கு போயிட்டோம். முண்டெல்லாம் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா வேஷ்டி. இன்னைக்கு வித்யாரம்பம் குட்டீஸ்க்கு வந்து அந்த அரிசியில வந்து விஜயதசமி அன்னைக்கு லெட்டர் எழுதுவோம்ல, அதுக்கு தான் போயிருக்கோம். இவ்வளோ அழகா சிரிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த குட்டி கலாட்டாவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் முதல்ல பிறந்த ருத்ரன்யாவை தான் நம்ம கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒன்றும் குழப்பம் இல்லை, கையை கொடுத்து கையில் ஒரு பிஸ்கெட் வச்சுருந்தா அதை வாங்குற குழப்பத்தில் வந்து ஐயடியேன் கையை பிடிச்சிட்டாரு எழுதுறதுக்கு. அப்புறம் ஒரே சீப்பாக போச்சு. அப்புறம் பாப்பா கை ஒரு வழியாக கொடுத்து எழுதி முடிச்சாச்சு. ஆக்சுவலி எழுதும் போது அவர் வந்து அந்த ரெட்டர்ஸ் ராரி ரூ அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து குழந்தைங்களாம் ரிப்பீட் பண்ணாங்க. எங்கள் குழந்தைங்க ரொம்ப சமத்தாச்சு, எங்கிட்ட தலையை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நானும் பிடிச்சி திருப்பி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அவர் சொன்ன மந்திரத்தில் நான் சொல்லிவிட்டு சரி ரைட் ஓகே அர்ச்சனை எனக்கும் போடுங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அடுத்து ரிஷிவன்யா அப்படின்றவங்கள கூப்பிட்டோம். அவங்க வந்து பொதுவாகவே கூட்டத்துக்குள்ளே எங்கேயாவது புது இடத்துக்கு போனால் அழுவாங்க. இதுக்காக 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஐயா இருப்பார் அரிசியில் வந்து ஏபிசிடி எழுதணும்னு சொன்னப்பெல்லாம் ஓகேம்மான்னு தலையாடிட்டு வந்த புள்ள கதர்னு கதறி அழுதுருச்சு. நாங்கள் இப்படி திருப்பி அப்படி திருப்பி டெய்லி எங்களே போட்டு படுத்துறது பார்த்தாதுன்னு ஐயரே போட்டு குழப்பில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி எழுதிட்டாரு. அதுக்கடுத்து மாற்றி ரைட் ஹேண்டில் எழுதி ஒரு வழியாக எழுதி முடிச்சாச்சு. இங்கே பண்ண அலப்பறையில் கோயிலிருந்து சுற்றி அத்தனை பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபன்னாக போச்சு என் கிட்ஸ் வச்சு. இதுதான் ஹைலைட்டு. இவ்வளோ நேரம் அழுதப்போ புக்கை வாங்கினேன்னு பேச பார்த்தீங்களா. அந்தியனாக இருந்த குழந்தை வந்து அம்பியா மாதிரி கக்கன்னு சிரிக்குது. ஐயரே கடைசியில் சிரிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் கண்ணை மூடி கதறிட்டு புக்கு வந்து நான் அப்படியே ஒரு சிரிப்பு என் குழந்தை மூஞ்சியில். கடைசியில் புக்கையும் வாங்கிட்டு அந்த ஐயாக்கு டாட்டா பாய் பாய்ன்னு ஜாலியாக சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் சிரித்து ஹாப்பியாக வழி அனுப்பி வச்சாங்க. இதுலேருந்து என்ன மாறல் தெரியுதுன்னா, நம்மளை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை அதை வீடியோவில் பார்க்குறப்பையோ நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது.